ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து எல்ஐசிலேருந்து வெளிவந்திருக்க வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஏஓ, அதாவது அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், இதில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னா 490 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு இன்ஜினியர்ஸ்க்கு வந்து 81 வேக்கன்சி இருக்குது. அதுக்கடுத்து ஸ்பெஷலிஸ்ட்டு வந்து 410 வேக்கன்சி வந்து இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஏயில் வந்து 30 வேக்கன்சி இருக்குது, சிஎஸ்சியில் வந்து 10 வேக்கன்சி இருக்குது, ஆக்சுவரியலில் வந்து 30 வேக்கன்சி இருக்குது, இன்சூரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் 310 வேக்கன்சி இருக்குது, லீகல் வந்து 30 வேக்கன்சி, மொத்தமாக 410 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஜென்ரலிஸ்ட் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 350 வேக்கன்சி வந்து இருக்குது. அதில் வந்து கரண்ட் இயர் வேக்கன்சி வந்து 341 வேக்கன்சியும், பேக்லாக் வேக்கன்சி 9ன்னு சொல்லி 350 வேக்கன்சி வந்து இருக்க போது. உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஆகஸ்ட் 16 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எண்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 8 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன் இப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து நமக்கு அவைலபிளாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து இருக்குது. டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் வீடியோ சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு பணிக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக நமக்கு வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்து உடனே அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷனும் சேனல் அவைலபிளாக இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.